ஓகே. ஸோ ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில படம் பார்த்துருப்போம். ஆனா பார்த்துட்டு கடைசியில என்னடா சொல்ல வந்தாங்க? புரியவே இல்லையே! அப்படின்னு இருக்கும். என்ன சார் சம்மந்தமே இல்லாம பேசுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நடந்த ஹியரிங் கொஞ்சம் அந்த மாரி தான். ஓகேவா? என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ சார்பா வந்த ஒரு வக்கீல் என்ன சொல்லிட்டாருன்னா கிளியரா, பொதுவா என்னன்னா, இப்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு டைம் பத்தல, ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா, நாங்க எக்ஸாம் கன்சிடர் பண்ணலாம். ஆனா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அந்த லைட் போயிருக்கு நாங்க ஒத்துக்கிறோம். லைட் போயிருக்குது, நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண லைட் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, அதனால ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. எத வச்சு சொல்றாங்கன்னா, நாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மத்த சென்டரோட ஆவரேஜா அவங்க எவ்வளோ கொஸ்டின் அட்டெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் எடுத்த எக்ஸாம்பிள கூட நான் மாத்தாம அப்படியே எடுக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, டிஸ்ட்ரிக்ட்ல மத்த எல்லா இடத்துலயுமே பார்த்த ஆவரேஜா 80 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 100 வந்து 80 கொஸ்டின்ஸ் வந்து ஆவரேஜா அட்டெண்ட் பண்றாங்கன்னா, இந்த சென்டர்ல சப்போஸ் 40 கொஸ்டின் தான் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மற்ற சென்டர்ஸ்லாம் 80 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப, இந்த சென்டர்ல வெறும் 40 கொஸ்டின் தான் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே சார் இவங்களுக்கு டைம் பத்தல அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நாங்க பண்ண ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. மற்ற இடத்துல எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு குத்து மதிப்பான கொஸ்டின்ஸ் இங்கேயும் அட்டென்ட் ஆயிருக்கு. இதனால இவங்களுக்கு இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பேக்ட் ஏதாச்சும் இருக்கா, அதாவது பாதிப்பு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதனால ரீநீட் எக்ஸாம்ல வைக்க முடியாது. அதுக்காக அவர் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னார் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓகேவா நீட் பிஜிக்கு இந்த கேஸ் நடந்துச்சு. ஸோ நீட் பிஜி பற்றி அப்டேட் கொடுக்க வேணாம் தான் நான் கொண்டு வரல. பட் நீட் பிஜியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காலையில் ஈவினிங் 2 எக்ஸாம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மார்னிங் ஈவினிங் 2 கொஸ்டின் பேப்பர் வச்சிங்கன்னா 2 கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் வேறு மாதிரி இருக்கும், அப்போ அது ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ இவங்க அதே எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 2 கொஸ்டின் பேப்பர் வச்சா ஸ்டாண்டர்ட் ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பசங்க பாதிச்சிருக்க பசங்களுக்கு மட்டுமே ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாதிச்சிருக்காங்கன்னு ஒத்துக்கிறதுக்கே ரெடியாக இல்லை. அப்போ இந்த சென்டரில் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமாச்சு நம்ம ரீநீட் வச்சோன்னா மற்ற பசங்களுக்கு அது நியாயமாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்போதைக்கு நம்ம இந்த சைட் ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பேக்ட் நடந்திருக்கு சார். ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தியான நேரத்தில் எப்படி சார் உங்களுக்கு லைட்லாம் ப்ராப்ளமாக இருக்குன்னா, இவங்க சொன்னாங்கன்னா இந்த சைக்ளோனே வந்துச்சு சார். ஓகேவா? ரொம்ப ஹெவி ப்ரீஸ்னால மழை உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கதவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பசங்க உட்காந்துருக்க ரோலேருந்து இன்னொரு ரோக்கு பசங்களை மாற்றி விடுறாங்க, ரூம் மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸால் எப்படி சார் எக்ஸாம் வந்து ஒழுங்காக எழுதியிருக்க முடியும்? ஓகேவா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் தானே இருந்தாங்க. அப்போ என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? மழை பெஞ்சிருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடியாது எங்களுக்கு முதல்லேருந்து எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எந்திரிச்சு வெளியே ஓடுவாங்களா? இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே தான் உட்காந்துருந்தாங்க. அதுக்காகலாம் நீங்கள் வந்து இது வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு வந்து இந்த தரப்பில் இருக்க வக்கீல் சொன்னார். இது போக பார்த்தீங்கன்னா இந்த தரப்பில் இருக்க வக்கீல் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணால் நீங்களே எடுத்து பாருங்கள், எங்களுக்கு கூட காட்ட வேணாம், ஆனால் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணால் எடுத்து பாருங்கள் எப்படி இருந்திருக்கு. இவங்க வந்து இல்லை கரண்ட் வந்து லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த ஜட்ஜ் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் த கேஸ், நான் இந்த கேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பலை, நான் வந்து ஒரு முடிவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இன்றைக்கே முடிவு வந்துடும் அப்படின்னு நாங்களும் சந்தோஷப்பட்டா, அவர் முடிவு எதுவுமே சொல்லவே இல்லை. அங்கே தான் ப்ராப்ளமே. ஓகேவா? அவர் எந்த விதமான முடிவு சொல்லலை. லைவ் வந்து ஃபுல்லாக என்னோட யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்கும், அது போய் பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் எனக்கும் அப்படி தான் தோணிச்சிருவோம்ல, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் போல் அப்படின்னு நினச்சேன். இப்போ ரீநீட் இருக்கா அப்படின்னா, என்டிஏ சைட்லேருந்து ரீநீட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லாமே இப்போ ஜட்ஜோட ஆர்டரில் தான் இருக்குது. ஆர்டர் வந்துருச்சானா அதையும் செக் பண்ணி பார்த்தோம், ஆர்டர் எதுவுமே வரல. ஆர்டர் வந்தோடனே நான் டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணால் அது கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ ரீநீட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து என்டிஏ உடனே இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, நாங்கள் எக்ஸாமோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறோம். சரிங்களா? ரிசல்ட்டை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். அப்போ ஆப்போசிட்டில் இருக்க வக்கீல் வந்து நோ, அப்பெல்லாம் முடியாது சார், நோ ரிசல்ட், இப்போல்லாம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண விடாதீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுதா இல்லையா, சரிங்களா, ரீநீட் இருக்குமா இருக்காதா, இது எல்லாமே நான் இந்த ஆர்டரை கொடுக்குறத பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா? என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, சார் இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள், மற்ற பசங்க ஆவரேஜாக எவ்வளோ கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்களோ இவங்களும் அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த ரிட் பெட்டிஷனை இதோட நிப்பாட்டிடுவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவர் என்ன ஆர்டர் கொடுக்குறாரு அதை பொறுத்து தான் இருக்குது, ஆர்டர் கொடுக்கல, அங்கே தான் ப்ராப்ளமே. சரிங்களா?
ஸோ இவர் வந்து அந்த பசங்களோட இமெயில் பார்க்க போகிற பசங்க 4ஆம் தேதி வந்து என்டிக்கு என்ன இமெயில் எழுதியிருக்காங்க, அது போக பசங்க வந்து இந்த மார்க் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, எவ்வளோ ஆவரேஜாக கொஷின் அட்டென்ட் பண்ணியிருக்காங்களே இதை பார்க்க போகிறாங்க. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜட்ஜு வந்து முடிவு சொல்ல போகிறாரு. ஆனால் என்னைக்கு சொல்ல போகிறாரு, எந்த விதமான டேட்டு டைம் எதுவுமே வரல. ஓகேவா? ஒருவேளை நைட் போயிட்டு, ஏன்னா பொதுவாக என்ன நடக்கும்னா ஆர்டர்னாலும் சரி எதுனாலும் சரி அப்பயே ஓகேவா அந்த கேஸ் ஹியரிங் முடிஞ்ச உடனே அப்படியே அவர் சொல்லுவார், சைடில் ஒருத்தவங்க உட்காந்து டைப் பண்ணுவாங்க, அது அப்பயே பப்ளிஷ் ஆயிடும். ஆனால் இப்போ எதுவுமே அப்படி நடக்கலை. அதனால் என்ன ஆக போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? அதாவது படம் பார்த்தாச்சு சார், ஆனால் என்ன நடந்துச்சுன்னே புரியல சார், என்ன கன்க்ளூட் பண்ண வந்தாங்கன்னே எங்களுக்கு புரியல. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் நாங்களும் பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ உங்கள் கையில் என்னன்னா உங்கள்கிட்ட இது இருக்கும். என்ன இருக்குது சார், ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு வந்திருக்கும், அப்புறம் ரிசல்ட் வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாச்சும் சேலஞ்ச் பண்ணோன்னு நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்காக நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எப்படி சேலஞ்ச் பண்ணுறது, என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்து சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. சார் ரிசல்ட்டை நாங்கள் சேலஞ்ச் பண்ணலாமான்னா வேண்டாம். பொதுவாக நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ரிசல்ட்டை சேலஞ்ச் பண்ணலாமான்னு கேட்டால் நான் வேணான்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அதாவது ஏதாச்சும் ஒரு 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 3 தான் கரெக்டு, ஆனால் என்டிஏ 4 கொடுத்துருக்காங்க, சரிங்களா, இதனால் எனக்கு மார்க் போயிடும் அப்படின்னா அப்படி நடக்காது. ஏன்னா இப்போ யோசிச்சு பாரு, சப்போஸ் யாராச்சும் இதை சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவிஷனல் ஆன்சருக்கு திரும்பி ரிலீஸ் பண்ணுவாங்க. எது கரெக்டான ஆன்சரோ அதை வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ எப்படினாலும் இந்தியாவில் இருக்க யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் இந்த ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக சேலஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 200 எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 பேராச்சும் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதனால் நீ பண்ண வேண்டாம். ஓகேவா? பெரிய பெரிய இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கொஷினே சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ சப்போஸ் உண்மையிலேயே அவங்க சொல்கிறதுல வந்து நியாயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் சார், எல்லாருக்குமே ஆன்சருக்கு மாறி வந்துடும். அதனால் ரிசல்ட்டை சேலஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓஎம்ஆர் ஷீட்டில் நீ ஷேடு பண்ணது வேறு, அங்கே மார்க் இருக்கிறது வேறுனா நீங்கள் தாராளமாக நீங்கள் தான் சேலஞ்ச் பண்ணி ஆகணும் உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு. அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டில் எது உனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த கொஷின்ஸை மட்டும் என்ன பண்ணுங்கள், சேலஞ்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாமல் 200 வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? சார் ட்ராப் எடுக்கலாமா, இல்லை இந்த கட் ஆஃப்க்கு வெயிட் பண்ணலாமா? சரிங்களா, ட்ராப் எடுக்கலாமா, ட்ராப் எடுத்தால் என்ன பண்ணுறது, உங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா, என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருக்கும், இல்லை வேறு கோர்ஸ் போயிடலாமா, இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? ட்ராப் எடுக்கலாமா வேண்டாமா, சார் ஏற்கனவே இத்தனை ட்ராப் எடுத்துட்டேன், ஃபிசிக்ஸில் மார்க்கே வரல, என்ன பண்ணுறது, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா சார் இந்த மார்க்குக்கு நான் வெயிட் பண்ணலாமா, இல்லை திரும்பி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை கோர்ஸ் மாறிடும், அந்த மாதிரி எந்த கொஷின்னாலும் நீங்கள் கேளுங்க. ஒரு சில கொஷினுக்கு நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அதுவும் நான் சொல்லிடுறேன், ரேங்க் லிஸ்ட் வந்தால் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் நடந்துச்சு. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதான் நான் சொன்னேன், ஃபஸ்ட்லேயே சொன்னேன், படம் பார்த்தாச்சு, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கும் புரியல. ஓகே, ஸோ ஆர்டரோட அஃபிஷியல் கீ வந்தால் பார்ப்போம். தேங்க்யூ.